என் அருமை உலகத் தமிழ் மக்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே, இளைஞர்களே, நோய்வாய்ப்பட்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த யோக நிகழ்ச்சியானது இன்றைக்கு தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் சொந்தமான இந்த கலை உலகமெல்லாம் பரவி இருக்கின்றது. மக்கள் விரும்புகிறார்கள். உலக மக்கள் அளவுக்கு ஆசிரியர்கள் இல்லை. ஆகவே இன்றைக்கு நிறைய ஆசிரியர்களை உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு போச்சு. டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது, நம்ம தேவை அதிகமாக இருக்கும்போது அதிகப்படியாக உற்பத்தி பண்ணணும். இல்லைன்னா தேவை அதிகமாக இருக்குது, உற்பத்தி அதிகமாகிட்டுதுன்னா விலை அதிகமாகிடும். அது மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை. ஆசிரியர்களே கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களிலே இந்த கலையை பாடத்திட்டமாக கொண்டு வந்து அதை மாணவர்களை உற்பத்தி செய்து கல்லூரிகள், பள்ளிகள், பொதுமக்கள், தனியான இன்ஸ்டிடியூஷன்கள், இன்னும் பிற வெளிநாட்டுக்கு சென்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிறைய ஆட்களை தயார் செய்திருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு நமது அரங்கிற்கு ஸ்ரீஜா வயது 11, 6வது வகுப்பு, ஸ்ரீ குமரன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செங்கப்பள்ளி. அதே மாதிரி தான் அனுஜா 8 வயது, 3வது வகுப்பு, வானகர் விகாஸ் பள்ளி, குத்தல்புரம், திருப்பூர். இப்பொழுது ஏகபாத ஆசனம் இந்த குழந்தைகள் செய்ய போகிறது. இது சுற்று கஷ்டமான ஆசனம். அவங்க ரொம்ப மெதுவாக செய்கிறாங்க, பழகிடலாம். இதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சக்கராசனம் போடுறவங்க அழகாக பழகலாம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு நீங்கள் ஏகபாத சக்கராசனத்தை பண்ணுங்கள். மெதுவாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது. நின்று கொண்டே சக்கராசனம் செய்வது கடினம், படுத்து எழுதுவது மிக இலகு. பாருங்கள், அதுலேயும் ஒத்த காலை தூக்குவது என்பது மிக மிக கடினம். கால் பலம்பெறும், கைகள் பலம்பெறும், முதுகெலும்பு நல்ல வளையும் தன்மை ஏற்படும். கை பந்துக்குள்ள முட்டு, கால் பந்துக்குள்ள முட்டு, இது முக்கியமான உறுப்புகள். அவையெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதனுடைய பலன்கள் முட்டு வலி, பந்துக்கிண்ண முட்டு வலி, கால் பந்துக்கிண்ண முட்டு, கை பந்துக்கிண்ண முட்டு வலி, இவைகளெல்லாம் பூரணமாக நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். முதுகெலும்பு, வயிற்றினுடைய பகுதிகள் இதெல்லாம் இழுக்கப்படுகிறது. அப்படியே மெதுவாக இறக்குங்க, இறக்குங்க. ஒரு ஆசனத்திலே பல்வேறு ஆசனங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு பல்வேறு உறுப்புகள் பயன்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சக்கராசனம் போட்டு அப்படியே கையை உயர்த்தி முன்ன குனி, பச்சிமத்தாசனம் பண்ண, அதுக்கு ரிவர்ஸ் போஸ். காலப்படி, தலை முட்டத்தோடு முன் வளைகிறோம், பின் வளைகிறோம், இப்போ முன் வளைகிறோம். சரி, அப்படியே படுங்க. இப்பொழுது அப்படியே கலைங்க, இதை கலைங்க, ஆசனத்தை கலைங்க. இந்த பேர் இங்கே திரும்பு, அம்மா இங்கே திரும்பு, அப்படியே படு. கொஞ்சம் தள்ளிப்படு. ஐயா, அவள் காலை போய் மிதிக்க. கொஞ்சம் பின்ன போ, இன்னும் கொஞ்சம் போ பின்ன. அப்படி சரி. இப்போ இடது காலை தூக்கணும். தூக்கு, லெஃப்ட் லெக்.
இறக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் என்னென்ன உறுப்புகளெல்லாம் பயன்படுகிறது என்பதை. 2 கைகள், 1 கால், மேலே தூக்கப்பட்ட கால், 2 இடுப்பு பந்துக்கிண்ண மூட்டு, கை பந்துக்கிண்ண மூட்டு, முதுகு வளைக்கப்படுகிறது, தொடைகளுடைய நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன, வயிற்றினுடைய சதையெல்லாம் நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. எத்தனை உறுப்புகள் பயன்படுகிறது பாருங்கள். அதை பார்த்த உடனே நமக்கு தெரியுது, செய்யும்போது என்னென்ன உறுப்புகள்லாம் நமக்கு பயன்படுது என்பதை நாம் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே ஒரே ஆசனத்தில் எத்தனை பலன்கள், எத்தனை உறுப்புகள் பயன்படுகிறது. இறங்குங்க மெதுவாக. நல்ல மூச்செழுங்க, அப்படியே எழுந்துருங்க. அங்கே பத்மாசனம் போட்டு உட்காருங்க. குழந்தைகள், சிறுவர்கள் எவ்வளோ அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். ஒரு குழந்தை செய்துவிட்டால் பள்ளிகளிலே, அதுக்கு அடுத்த பள்ளி முடியாவிட்டால் அந்த குழந்தை எப்படியாவது ட்ரை பண்ணி, அவள் செய்கிற மாதிரி நாம் செய்யணுமே, அவன் செய்கிற மாதிரி நம்ம செய்திடணுமே, போட்டிகளில் பரிசு வாங்கணுமே. மற்ற விளையாட்டுகளில் கூட அவங்களுக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஆனால் யோகாசனம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு விருப்பம் அதிகம். இந்த ஓடுதல், சாடுதல், குதித்ததால் அவங்களுக்கு அவ்வளோ பலன் கிடையாது, பயனே கிடையாது. யோகாசனத்தில் உடல் நலம் கிடைக்கும், நோய் நீங்கும், சுறுசுறுப்பு உண்டாகும். ஆகவே நினைவாற்றல் கிடைக்கும். மற்ற குதிக்கையில் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. வெள்ளையன் விளையாட்டுகள் பூராவும் நரம்பு விரைப்பாகும், கையெல்லாம் விரைப்பாயிரும், அவர்களுக்கு முன்கோபந்தான் வரும். அதோடு அவங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆகுது, எனர்ஜி வெஸ்ட் ஆகும்போது உள்ளே இன்டேக் அதிகமாயிரும், சதை போட்டுரும். இது ஆசனமெல்லாம் ஒவ்வொரு பகுதியாக அதை சரி செய்யக்கூடியது. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ளுறுப்புகளும் வெளி உறுப்புகளையும் செம்மையாக செயல்பட செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி யோகம் பண்ணதான். அதைத்தான் உலக மக்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள். உலக டே ஜூன் 26 கொண்டாடுகிறார்கள், உலக நாள். அந்த மற்ற விளையாட்டுகள் கிடையாது. சடுகுடுக்கு உலக நாள் உண்டா, ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்புக்கு உண்டா, ஓட்டத்துக்கு உண்டா உலக நாள், ஓட்ட விளையாட்டு நாள் கிடையாது. யோகாவுக்கு தான் ஐநா சபை அங்கீகாரம் கொடுத்துருக்குது. ஆகவே இது மாதிரி அற்புதமான ஆசனத்தை நாம் பழகி நம் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நாம் எப்பொழுதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.